பார்வதி, ம். நீயும் எங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடு. எப்படியாவது அண்ணிய ப்ரோ பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட வச்சிடணும். பார்வதி, என்ன அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் அம்மாவே உட்கார்ந்து சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல. வந்து மாப்பிள்ளை பக்கத்துல உட்காரு. வா பார்வதி. அழகு. உட்காரு பார்வதி. உட்காருமா. இன்னும் 2 நாள்ல உனக்கும் குருவுக்கும் கல்யாணம். உனக்கு நான் விருந்து கொடுக்கணும்ல. போய் உட்கார்ந்து சாப்பிடு. உட்காரு பார்வதி. பட்டம்மா, பார்வதிக்கு பரிமாறு. சரிங்கம்மா. அண்ணி, அந்த சாம்பார் எடுங்க. அருண், அம்மா, என்னன்னு சொன்ன? அண்ணியா? ஆமாமா. குரு பார்வதியை கல்யாணம் பண்ணா எனக்கு அண்ணி முறை தானே வேணும். குரு உனக்கு அண்ணன் முறை இல்ல, மாமன் முறை. அப்படியாமா? ஐயோ, அருணுக்கு இந்த உறவு முறைலாம் தெரியாதுல்ல, அதான் அப்படி சொல்லிட்டான். விடு. சாரிமா. குரு, அத்தா, பார்வதி இந்த வீட்டு சமையல்காரி மட்டும் இல்ல, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. உனக்கு மட்டுமா? இந்த குடும்பத்துக்காக பார்வதி எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்கா. ஏன் மேலயும் இந்த குடும்பத்து மேலயும் பார்வதி எவ்வளவு விசுவாசமா இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்வதி கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நீ பார்வதியை நல்லபடியா பாத்துக்கணும். கவலையப்படாதீங்க அத்தா, பார்வதியை நல்லபடியா பாத்துக்கிறேன் அத்தா. பார்வதி, அம்மா, உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குருவுக்கு நீ சொந்தமாக போற. அதனால இந்த 2 நாள் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சமையல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம்.
புரிஞ்சுதா? புரிஞ்சதுமா. சாக்கு. குருவுக்கு நீ சொந்தமாக போற. அம்மா, இந்த தாலிய பெரியய்யா ஊரறிய என் கழுத்துல கட்டல. ஆனாலும் இது அவர் கட்டின தாலியா தான் நான் நினைச்சு இத்தனை நாளா என் கழுத்துல போட்டுட்டு இருக்கேன். பெரியய்யா நினைப்பு மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி என் கழுத்துல இருக்கிற இந்த தாலியையும் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி கூட இந்த தாலியை என்னால மறைச்சு வச்சிருக்க முடியாதுமா. பெரியையோட இருக்கிற காதல இந்த ஜென்மத்துல என்னால ஏத்துக்கவே முடியாது. அவரோட சேர்ந்து வாழவும் முடியாது. அவர் நினைப்ப என் மனசுலயும் இந்த தாலியை என் கழுத்துலயும் மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரையா இந்த வீட்டுல என் ஆயுள கழிச்சிடலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலமா. இந்த தாலிய நான் என் கழுத்துல இருந்து கழட்டணும்னு நினைச்ச போதெல்லாம் பெரிய உயிருக்கு ஏதாவது ஒரு வகையில ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்ப இந்த தாலிய நிரந்தரமா என் கழுத்துல இருந்து கழற்ற சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுமா. இன்னும் 2 நாள்ல இந்த தாலியை என் கழுத்துல இருந்து கழட்டணும்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுமா. பெரியயாக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் இந்த தாலியை கழட்டுறதுனால பெரியயாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதும்மா. அவர் 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். பெட்டியை திறந்து வச்சு அப்படி என்னத்த பாத்துட்டு இருக்கா? ஒருவேளை பெட்டியில ஆதி மாமாவோட போட்டோ வச்சிருக்காளோ? மாட்னடி. பார்வதி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா.
என்ன பார்வதி, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அது நினைச்சு சந்தோஷப்படுற நேரத்துல இப்படி அழுதுட்டு இருக்க? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. உன் மனசுல இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா பார்வதி? அது வந்து என் கல்யாணத்தை பார்க்க எங்க அம்மா உயிரோட இல்லையேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கேன் உமாமா. ஓ, ஆதி மாமாவை மனசுல நினைச்சு அழுதுட்டு இருந்துட்டு என்கிட்ட அம்மாவை நினைச்சு அழுறேன்னு சமாளிக்கிறியா நீ? உங்க அம்மா இல்லைன்னா என்ன பார்வதி, அந்த இடத்துலதான் பெரிய திறந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாங்களே, அப்புறம் எதுக்கு அழற? அழாத பார்வதி. நீ என்னதான் அழுது புலம்புனாலும் உனக்கும் குருவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னோட தலையெழுத்த என் சின்ன அத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதிட்டாங்க. சரி பார்வதி, லேட் ஆகுது, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ம். பெரியய்யா, நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இந்த நேரத்துல நீ என்ன இங்க எதிர்பார்க்கல, ஆனா நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன் பார்வதி. என் எதிர்பார்ப்பு வீண் போல, நீ வந்துட்ட. நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது இந்த செம்பருத்தியோட தான் கால் எடுத்து வச்ச. மத்தவங்க பார்வைக்கு இந்த செம்பருத்தி வெறும் பூச்செடி தான், ஆனா உனக்கு உன் மனசுக்கு நெருக்கமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட். உன் மனசுல உள்ள சோகம், வேதனை, சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த செம்பருத்தி கிட்ட சொல்லி தானே நீ ஆறுதல் தேடிப்ப. இப்ப கூட உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி அழுது உன்னை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக தானே இப்ப இந்த செடியை தேடி வந்திருக்க. சொல்லி அழுகிறதுக்கு என் மனசுல ஒன்னும் சோகம் இல்ல பெரியய்யா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இன்னும் 2 நாள்ல நீ குருவுக்கு சொந்தமாக போறேன்னு அம்மா சொன்னாங்க. அதுல உனக்கு சந்தோஷம் தானா பார்வதி? என்ன பார்வதி, பதிலே காணும். உன்னோட இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம்? பதில் சொல்லு. இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா சந்தோஷம்தான், ஏன் சந்தோஷம் பெரியய்யா? இந்த மழுப்புற பதில்லாம் எனக்கு தேவையில்லை பார்வதி. உன்னோட மனப்பூர்வமான பதில் வேணும். இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சந்தோஷம்னு நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் நம்புறேன்.
ஏன் பார்வதி யோசிக்கிற? என் கண்ணு ஒரு நிமிஷம் நேருக்கு நேர் பார்த்து இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம், முழு சம்மதம் சொல்லு. நீ சொல்றத நான் நம்புறேன். நீ யோசிக்கிறதுல இருந்து தெரியுது இந்த கல்யாணத்துல உனக்கு முழு சம்மதமும் இல்ல, சந்தோஷமும் இல்லைன்னு. அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியய்யா. இந்த கல்யாணத்துல எனக்கு சந்தோஷம்தான். ம், அப்ப நீ என் கண்ணை பார்த்து சொல்லு. அப்போ நீ சொல்றத நான் நம்புறேன். சரிங்க பெரியய்யா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன். na na na